ஹாய், இன்னைக்கு ஒரு பரபரப்பான சமையல் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், சிக்கன் லிவர், மீன், இது மூணு தாங்க செய்ய போகிறோம். மாற்றி மாற்றி 2 அடுப்பில் இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாற்றி மாற்றி வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். கட 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 கடன்னு அவ்வை இன்னைக்கு நான் தாங்க அவ்வை மாதிரி கட 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 கடன்னு எல்லா வேலையும் இன்றைக்கி பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு. இந்த அடுப்பில் லிவரும் இந்த அடுப்பில் மீன் குழம்புக்கு மாற்றி மாற்றி 2 பக்கமும் தாளிச்சிட்டு, இதில் இடையில சிக்கன் வேறங்க. அது வச்சா அந்த அடுப்பில் குண்டா இடிக்குதுன்னு சொல்லிட்டு அதை வைக்கல. இந்த பக்கம் 2யும் சடன்னு செஞ்சு முடிச்சுட்டு பாருங்கள் எப்படி பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. தக்காளி வெங்காயத்தை வதக்கி உப்பை போட்டு அது வதங்கட்டும், நாங்கிட்டு மூடிட்டு, ஈரலை போட்டு இது வதங்கட்டும், நீங்கிட்டு மூடிட்டு. நாங்கள் மசாலா எப்பயுமே வீட்டில் அரைச்சது மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவோம். நான் பார்த்துருக்கேன், இந்த யூடியூப் பார்த்து சமைக்கையிலலாம் நிறையா போடுவாங்க, கரம் மசாலா, மல்லித்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் நாங்கள் எதுவுமே போட மாட்டோங்க. இதுதான் ஆச்சி சில்லி பவுட்ரு மட்டும், அப்புறம் வந்து சிக்கன் 65னா அந்த பொடி மட்டும்தாங்க போடுவோம். மற்றபடி வேறு எதுவுமே போட மாட்டோம். மீன் குழம்புக்குமே வீட்டில் அரைச்ச மசாலா மட்டும்தான் போடுவோம். வீட்டில் அரைச்ச மசாலா, மஞ்சள்தூள், பெருமிளகாத்தூள், இது மட்டும்தாங்க நான் ஆட் பண்ணுவேன். 2யும் முடிச்சுட்டு அடுத்து சிக்கன் குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. தக்காளி, வெங்காயம், நாங்கள் எப்பயுமே சிக்கன் குழம்புல உருளைக்கிழங்கு போட்டு தாங்க செய்வோம். மேக்ஸிமம் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டோம். நேற்று டிஃப்ரெண்ட்டாக செய்வோமேன்னு சொல்லிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சோங்க. எப்பயுமே நாங்கள் நார்மலாக மட்டும்தான் செய்வோம். அம்மாவும் செய்ய மாட்டாங்க, நானும் செய்ய மாட்டேன். நேற்று மட்டும்தாங்க தேங்காய் ஊற்றி செஞ்சேன். அவ்வளோதாங்க என்னுடைய சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில்